இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோங்குரா சிக்கன். இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். 400 கிராம் சிக்கனை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு தக்காளி நறுக்குனது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அரை கட்டு புளிச்சக்கீரையை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 3 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகையும் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 5 காஞ்ச மிளகாவையும் 1 டீஸ்பூன் மிளகையும் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுப்பில் கடாய் வச்சு சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 டீஸ்பூன் கடுகு, 3 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 லவங்கத்தை சேர்த்து தாளிக்க போகிறோம். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. இதில் நம்ம பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கிற 3 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற 3 பச்சை மிளகாவை சேர்த்து வதக்கிக்க போகிறோம். வதக்கினதும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூனையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். வதங்கினதும் இது கூட நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இது கூட நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற புளிச்சக்கீரையை சேர்த்துக்க போகிறோம். நான் அரை கட்டு புளிச்சக்கீரையை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துருக்கிறேன். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதும் இந்த மாதிரி வந்துடும். இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி கலந்து விட்டதும் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்க போகிறோம். நான் 400 கிராம் சிக்கன் சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை இதில் சேர்த்துக்க போகிறோம். 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறோம். அதை இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டுக்க போகிறோம். இதில் இப்போது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நான் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும். 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்போது நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. 8 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான கோங்குரா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உணவே உயிர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.